HDFC கோல்டு இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஏன்னா HDFC கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை அவங்க எதில் முதலீடு செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அப்படி தான் இந்த கோல்டு இடிஎஃப்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோல்டு மட்டும் இல்லை, இனி டெரிவேட்டிவ்ஸ்லையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி HDFC அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா? இந்த HDFC கோல்டு இடிஎஃப்ல ஃபிசிக்கல் கோல்டையும் தாண்டி எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இதனால் உங்கள் ரிட்டர்ன்ஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ETF முதலீடு பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க கோல்டு ETFல ஒரு 500 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா, அந்த 500 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் கோல்டை அந்த நிறுவனம் உங்களுக்காக எடுத்து வைப்பாங்க. ஸோ இப்படிதான் இந்த ETF ஒர்க் ஆகுது. ஆனால் செபி சமீபத்தில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரியான ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கல, ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸை கூட வாங்கிக்கலாம். அதாவது ETCDS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ETCDSை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செபி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்ரூவலின் அடிப்படையில் தான் HDFC கோல்டு ETF இப்போ இதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இதன் மூலமாக HDFC அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் HDFC ETFஸ்ல கோல்டு ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு நிகரான பிசிக்கல் கோல்டு தான் நாங்கள் எடுத்து வைப்போம். ஆனால் மார்க்கெட்டில் பிசிக்கல் கோல்டுக்கு ஏதாவது தட்டுப்பாடு ஏற்படுது, இல்லை லிக்விடிட்டி பாதிக்கப்படுது அப்படிக்கும் பட்சத்தில் அந்த பணத்தை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸாக இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம். ஒன்ஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸை நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு மறுபடியும் அதை பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த ETCDSனா என்ன, அதில் போய் ஏன் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 50% வரைக்கும் தங்கம் சார்ந்த மற்ற முதலீடுகள், அதாவது டைரக்டா பிசிக்கல் கோல்ட்ல இல்லாம கோல்டு சார்ந்த மற்ற முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. உதாரணத்துக்கு கோல்டு டெபாசிட் ஸ்கீம், கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், இதுலலாம் ஒரு 20% வரைக்கும் முதலீடு செய்வாங்க. ஒரு 5% வரைக்கும் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 5% வரைக்கும் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மேஜர் போர்ஷனா 50% வரைக்கும் தங்கம் சார்ந்த மற்ற முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ HDFC பேங்க் இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கோல்டு ETFஸ்ல நாங்கள் பிசிக்கல் ஃபார்மேட்டை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சிருப்போம், அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னாலோ, இல்லை பிசிக்கல் கோல்டுக்கு டிமாண்ட் ஏற்படுது அப்படின்னாலோ, அப்போ நாங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸில் முதலீடு செய்வோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஏன் HDFC இப்போ இந்த மாதிரியான ஒரு நகர்வு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நமக்கு தெரியும், தங்கம் வெள்ளி இந்த ரெண்டு மெட்டலுமே ரீசெண்ட் டேஸில் பயங்கர வொலட்டைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நிறைய கோல்டு இன்வெஸ்டர்ஸ் வர பிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோல்டுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை சமாளிக்கிறதுக்காகவும், அந்த மாதிரியான தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பெரும்பாலும் ETF நிறுவனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட ETF சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பாஸ் பண்ணி வைப்பாங்க. புதுசாக எந்த முதலீட்டாளரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ HDFC என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி அதை பாஸ் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கோல்டோட லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆனதுக்கப்புறமா அந்த பணத்துக்கு நம்ம பிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் முதலீட்டாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்களோட ரிட்டர்ன்ஸில் எந்த பாதிப்பும் வராது, உங்களோட முதலீட்டுக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபண்ட்லையும் லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஒருத்தங்க அவங்களோட ETF விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்குமா அப்படின்னு முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அதுக்கு HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் தரப்பில் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இதில் ரிஸ்க் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் லிக்விடிட்டி கன்சர்னுக்காக தான் நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு டெக்னிக்கலான சேஞ்சஸ் மட்டும்தானே தவிர முதலீட்டாளர்களுக்கு இதில் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நார்மலாக இது நாள் வரைக்கும் உங்களோட கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருந்ததோ, எந்த பேட்டர்னில் இருந்ததோ, அதுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ செபியோட அப்ரூவலோட தான் இது நடக்குது அப்படிங்கிறதையும் இதை இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கோல்டு ETFல இது நாள் வரைக்கும் பிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோல்டில் மட்டுமே முதலீடு செஞ்சுட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் கமாடிட்டிஸையும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு HDFC ETF இன்வெஸ்டர்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.